நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். தனு பாய்டா, நான் கிளம்புறேன். என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையாமா, பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி பண்ணா எப்படிமா? வேற எப்படிமா? இருங்க, இப்படி பண்ணணும். நானும் பிரஷ் பண்ணேன்னு சொல்லிட்டு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ன்னு தேய்க்காம உங்கள் ப்ரெஷ்ஷை லாஸ்ட் டீத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி 3 டீத் வந்து ஒரு நேரத்தில் கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு நல்லா ரொட்டேட்ரி அண்ட் வைப்ரேட்டரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. நல்லா ஸ்வீப்பிங் மோஷன்ஸ் மாதிரி கொடுங்க. உங்கள் லோயர் டூத் ப்ரெஷ் பண்ணும்போது இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கணும். சேம் வே அப்பர் டூத் பண்ணும்போது 45 டிகிரி ஆங்குலேஷனில் உங்கள் கம் லைன் கிட்ட வச்சு நல்லா ஸ்வீப்பிங் மோஷன்ஸ். உங்கள் ஷூவிங் சர்ஃபேஸஸில் நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூமெண்ட்ஸ். லோயர் ஃப்ரண்ட் டூத் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரஷ் இப்படி வைக்கிறீங்கன்னா ரீச்சே ஆகாது. ஸோ ஃப்ரண்ட் டூத்தில் பண்ணும்போது நல்ல வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ் இப்படி கொடுங்க. ஃப்ரண்ட்டில் லிப்ஸை ஒரு ஹையில் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுங்க. ஒரு ஈஸியான டெக்னிக் தான் இது. ஸோ இப்படி பண்ணும்போது ஃபுட் லாட்ஜ்மெண்ட் எல்லாமே நம்ம க்ளீனாக ரிமூவ் பண்ண முடியும். என்ன மேடம், இப்போ புரியுதா? ஓகே டாக்டர்மா. உங்கள் கிட்ஸ் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறாங்களான்றதை விட ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறாங்களான்றதை மானிட்டர் பண்ணுறதும் பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். திஸ் இஸ் டாக்டர் திவ்யதர்ஷினி, நாட் ஓன்லி a periodontist but also a parent.